வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நான் விட்டமின் இ கேப்சூலை பற்றி தான் பேச போகிறேன். அது என்னது, எப்படி வந்துச்சு, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். விட்டமின் இ ஆயில் மல்டி பர்பஸ் ஆயில்னே நான் சொல்லுவேன். அதை நீங்கள் ஃபேஸ்லேயும் போட்டுக்கலாம், ஹேண்ட்ஸ்லேயும் போட்டுக்கலாம். அப்புறம் உங்கள் ஹெட் அண்ட் ஸ்டொமக்கில் தடவுறதுக்கும் யூஸ் ஆகும். இதை உங்கள் சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்லாமா இல்லை அப்படியே வெறும்னே சாப்பிட்லாமான்னு இதோடைய அமேசிங் ப்ரைஸ், யூசேஜ் அண்ட் இன்ட்ரடக்ஷனை நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். விட்டமின் இ கேப்சூலில் ஃபார்மசிட்டிக்கலில் பண்ணுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டான கலரில் இருக்கும். அதுவும் இல்லை ஆயில் பேஸில் டிரான்ஸ்பரண்ட் கலரில் லிக்விட் ஃபார்மில் இருக்கிறது தான் விட்டமின் இ கேப்சூல் ஆயில். ஸ்கின்னுக்கு நியூட்ரிஷன் கொடுக்குற வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில்ஸ் இருக்குது. லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில், பாதாம் ஆயில், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த விட்டமின் இ ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. எந்தெந்த பொருளெல்லாம் விட்டமின் ஈயோடைய பெனிஃபிட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து தான் இந்த விட்டமின் இ ஆயிலோடைய கேப்சூலை தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறனால தான் இது நெயில்ஸுக்கும், ஹேருக்கும், ஸ்கின்னுக்கும், எந்த விதமான ஸ்கின்னுக்குமே இது யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆன்டி ஏஜிங்க்கு விட்டமின் இ ஆயில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் முகத்தில் விரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா கவலையே வேண்டாம். இந்த விட்டமின் இ ஆயிலை வச்சு உங்கள் ஃபேஸில் அடிக்கடி மசாஜ் பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களுடைய ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை அது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கின்னை ஃபர்மாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கும். ஏன்னா விட்டமின் இ ஆயிலில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது உங்கள் பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த விட்டமின் இ கேப்சூலில் உங்கள் நைட் க்ரீமில் ஆட் பண்ணி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 30 மினிட்ஸ் பிஃபோராகவே அதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல சீரமாகவும் மாய்ஸ்சரைசராகவும் வச்சுருக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு. உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகணுன்னா இந்த விட்டமின் இ ஆயிலோட நார்மல் ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலோட கலந்து வீக்லி டுவைஸ் 2 to 3 hours அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஷாம்பு இல்லைனா வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஹேரில் 2 to 3 வாஷஸ்லேயே டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ணுவீங்க. உங்கள் தலைமுடி அரிக்குதா, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயோட விட்டமின் இ ஆயிலை சேர்த்து உங்களுடைய ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடனடியாகவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நெக்ஸ்ட்டு இது உங்கள் கைக்கு ஒரு க்ரீமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 drops விட்டமின் இ ஆயிலோட தேங்காய் எண்ணெயை கலந்து டெய்லியுமே தூங்குறதுக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கை ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் கால்களுக்கும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நகங்கள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற ப்ராப்ளம்ஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இன்னும் நிறைய ரெமிடிஸோட, ஹோம் மேட் டைஸோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.